பச்சை கற்பூரத்துடைய மகிமைகள தொடர்ந்து நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார். வீட்ல பச்சை கற்பூரத்த இப்படியும் பயன்படுத்தலாம். இப்படி பயன்படுத்துனீங்கன்னா இன்னும் நல்லது அப்படின்னா, நீங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா என்ன சொல்லலாம்? ஆமா மேடம். ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உப்பு, பச்சை கற்பூரம் ஒரு பரிகாரம் இருக்கு. ஓ! பச்சை கற்பூரமாட்டம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குற பொருள் நான் யாரும் கிடையாது மேடம். நான் தான் இப்ப சாம்பிள் கூட காட்டினேன் என் பாக்கெட்ல. புரியுதுங்களா? பச்சை பருக்கம் வந்துட்டு ஒன்லி நெகட்டிவ் அலோவே பண்ணாது. பச்சை கற்பூரம் ஒரு இடத்துல இருக்குன்னா, அதான் வீட்டு வாசல்ல கூட தெளிக்கணுன்னுவாங்க. ம். நான் நெறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன். வீட்டு வாசல்ல வாசக்கால்லாம் கூட டெய்லி போடுங்க. நான் போடுவேன். ம், ம். டெய்லி வீட்டு வாசல்ல சாமி செல்ஃப், வீட்டு வாசல், துளசி மடம், வாசல் கேட் இவ்வளோ இடத்துல தெளிப்பேன் நான் பச்சை கற்பூரம். ஓ! ஆமா. டெய்லி வாங்கி வச்சிருப்பேன். வாங்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு கையில அப்படி எடுத்துப்பேன். தூள் பண்ணிப்பேன். எல்லா இடத்துலயும் தெளிச்சுட்டு தான் வருவேன். பச்சை கற்பூரம் வந்துட்டு பாசிட்டிவ் வைப். நெகட்டிவ் அலோவே பண்ணாது மேடம். எப்போ ஒரு இடத்துல நெகட்டிவ் இல்லையோ அந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கும் மேடம். பாசிட்டிவ் பெர்சன்டேஜ் கம்மியா இருந்தாலும் ஹாப்பியா இருப்பீங்க மேடம். நெகட்டிவ் கொஞ்சம் உள்ள பூந்தா தான் உங்களுக்கு காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுடும். புரியுதுங்களா? இப்போ நீங்க வீட்ல கேட்டீங்க, வேற என்ன நல்ல பரிகாரம் இருக்கு அப்படின்னு. எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல சார். தடங்கலா இருக்கு. திருமண தடை. குழந்தை பாக்கியம் இல்ல. திருமண தடை. வெளிநாட்டுக்கு நான் போணும். போக முடியல. என்ன தடையா வேணா இருக்கட்டும் மேடம். எனக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் முடியல சார். குழந்தை பாக்கியமே எனக்கு கிடையாது சார். எனக்கு வேலை வாங்கி நான் 10 வருஷமா கஷ்டப்படுறேன் சார். ப்ரமோஷன் கிடையாது, இன்கிரிமெண்ட் கிடையாது. எதுவுமே கிடையாது சார் எனக்கு. ஸோ இதுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு, பச்சை கற்பூர பரிகாரம். இதுக்கு வந்துட்டு ஒருத்தரோட உதவி கண்டிப்பா தேவை. இந்த பரிகாரம் பண்றதுக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்துட்டு வீட்லயும் பண்ணலாம், கோயில்லயும் பண்ணலாம். ம். ஆனா கோவிலில் பண்ணுவது மிக 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 உத்தமம். வீட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70% தான் கிடைக்கும். கோவில்ல இந்த பரிகாரத்த பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு பண்றீங்களோ, உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னா வேலை வாய்ப்பு. திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும். குழந்தை பேர் வேண்டுமென்றால் குழந்தை பேர் கிடைக்கும். வெளிநாடு போக வேண்டுமென்றால் வெளிநாடு போக வேண்டும். நீங்கள் வீடு கட்ட வேண்டுமென்றால் வீடு கட்டுவீர்கள். ம். புரியுதுங்களா? உங்களுக்கு அதான் அதுபோல நீங்க என்ன நினைச்சு செய்றீங்களோ இந்த பரிகாரம் உப்புக்கும், பச்சை கற்பூரத்துக்கும் அப்படி ஒரு அபரிதமான சக்தி இருக்கு.